இன்னைக்கு நாள் இவ்வளோ மோசமாக போகுது, ரொம்ப போர் அடிக்குது. சின்சானும் லக்கி அங்கே உட்காந்து என்ன பண்ணுறானுங்க? நீ என்னதான் கெஞ்சினாலும் நான் உனக்கு இந்த வலையை கொடுக்க மாட்டேன். கொஞ்சோண்டு கொடுற அந்த ஓட்ட வலையை, பசிக்குதுடா. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு நிறைய மல்லிகை சாமான் வாங்கணும். யார் அவன் அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான்? இன்னைக்கு நமக்கு வேலை வந்துருச்சு. அங்கே ஒரு பேக் இருக்கு, அதை எப்படியாவது நம்ம அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். இப்போ போனால் சரியா இருக்கும். சைலண்டாக பக்கத்தில் போய் எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். எடுத்துட்டு ஓட. என் பேக்கை திருடிட்டு போறான். பிடிங்க பிடிங்க, யாராவது அவனை. ஓ நோ, டே சின்சான் லக்கி பிடிக்கடா அவனை. லக்கி நீ வேகமா போ, அந்த திருடனை தப்பிக்க விடக்கூடாது. அவன் ரொம்ப வேகமா ஓடுறான். டே முட்டியா, நீ நல்லா மாட்டிக்கிட்ட, இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கா அந்த பேக்கை கொடுத்துரு, இல்லைன்னா கடிச்சிடுவேன். அந்த பசங்களா இங்க என்ன பிடிக்கிறீங்களா? என்கிட்ட கத்தி இருக்கு, யாராவது பக்கத்துல மண்டுங்க, குத்திருமே. இங்க இருந்து ஒழுங்கா ஓடிருங்க, ஓடுங்க அங்க ரெண்டுல. யாரடா பயமுறுத்த? அப்படிதான் லக்கி, நீ யாரு நம்மளுக்கு காட்டு, விடாத. சின்சான் லக்கி என்னாச்சு? எங்க அவன்? அவனை நீங்க பிடிச்சிட்டீங்களா அவனை? என்னால இதை நம்பவே முடியல. நீங்க எப்படி அவனை பிடிச்சிங்க? சரி லக்கி சின்சான், உங்களுக்கு எதுவும் ஆகலையில? லக்கியா கொக்கா விட்டுச்சா? அவனை துரத்தி பிடிச்சி கழிச்சிருச்சுல. அவன் கிட்ட இருந்து பேக்கையும் வாங்கியாச்சு. பாஸ், இவனை எப்படியோ பிடிச்சிட்டோம். ரெண்டு பேரும் நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. சரி ஓகே, இந்த பேக் எடுத்துட்டு போய் அந்த பாட்டி கிட்ட கொடுப்போம். லக்கி அவனை போட்டு கடிக்கடின்னு கடிச்சிருக்கும் போலயே. பரவாயில்ல, இந்த திருட்டு போயலுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சரி வாங்கடா நம்ம போலாம். போய் அந்த பாட்டி கிட்டேடா அந்த பேக்கை திருடணும். வயசான காலத்துல அவங்களே இங்க வரதே பெரிய விஷயம். அவங்க கிட்ட போய் திருடிட்டு வந்திருக்கான். சரி ஓகே, இந்த பேக்கை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுப்போம். இங்கதான் இருக்காங்க. நான் வீட்டுக்கு போக கூட காசு என்கிட்ட இல்லை, எல்லாமே அந்த பேக்ல தான் இருக்கு. பாட்டி அழுகாதீங்க, நீங்க ஏன் கவலை பண்ணணும்? நான் தான் வந்துட்டேன்ல. உங்க பேக் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. இந்த பேக்ல இருக்க ஒண்ணு கூட மிஸ் ஆயிருக்காது. இது உங்க பேக் தானே? திருடு போயில புறம்போக்கு மீன பேக் திருடிட்டு போடியா உன்ன? ஐயா என்னடா இந்த கிழவி என்ன திட்டுது? பாட்டி நான் உங்க பேக்லாம் திருடிட்டு போனவங்க இருந்து அடிச்சு புடிங்கிட்டு வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு. இந்த கிழவிக்கு நம்ம உதவியே பண்ணிருக்க கூடாது. அது பேசுற பேச்சுக்கு பேக்லாம் கொடுக்காதடா. வாடா நம்மளே எடுத்துட்டு போவோம். போனா போது உர்றா, வயசானவங்க தானே. பேராண்டிங்களா, நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்களா? என் பையன் வெளிநாட்டுல இருக்கா, அவன் போன் போடுவான். அந்த போன் அந்த பேக்ல தான் இருக்கு. அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். பாட்டி இந்தாங்க பேக், இனிமாவது சேஃபா வச்சுக்கங்க. ஊருக்குள்ள நிறைய திருட்டு பசங்க இருக்கானுங்க, எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாமே பேக்கப்புல கரெக்டா இருக்குங்க பேரண்டிங்களா. ரொம்ப நன்றி. நன்றி எனக்கு இல்ல பாட்டி, நான் எதுவுமே பண்ணல. சின்சானும் லக்கியும் தான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கானுங்க. நானும் எதுவுமே பண்ணலையே, ஓடிதான் போனேன். லக்கி தான் எனக்கு முன்னாடி போய் அவனை பிடிச்சிச்சு. நன்றி சொல்லணும்னா லக்கிக்கு தான் சொல்லணும். நீங்க கரெக்டா சொன்னடா சின்சான். லக்கி இன்னைக்கு நீ சூப்பரான வேலை பண்ணிருக்க தெரியுமா? இன்னைக்கு உனக்கு பிடிச்ச எலும்பு துண்டு நிறைய வாங்கி தரேன் வா. என்ன எலும்பு துண்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு தலையெல்லாம் சுத்துது, மயக்கம் வர மாதிரி இருக்கு பாஸ். லக்கி என்னாச்சு? ரோட்ல படுத்துருக்கிற? ஏந்திரி, உனக்கு பிடிச்ச நிறைய எலும்பு துண்டு வாங்கி தர சொன்னது இங்கேயே படுத்துட்ட. என்னாச்சு லக்கி? மாமா அங்க போற லக்கி மேல கத்தி. இந்த கத்திய போற லக்கி மேல வந்துச்சு. யார லக்கிய கத்தியால குத்துனது? அந்த திருடனை துரத்திட்டு போகும்போது அவன் தான் கையில கத்தி வச்சிருந்தான். ஒருவேளை அவன் தான் லக்கிய குத்திட்டு போனோம். என்ன? இல்ல, கண்டிப்பா லக்கிக்கு எதுவும் ஆகாது. லக்கி ஏந்திரி, கண்டிப்பா உன்னால ஏந்திரிக்க முடியும். என்ன பாரு லக்கி, கத்தி ஆழமா இறங்கி இருக்கும் போலயே. லக்கிக்கு எதுவும் ஆகக்கூடாது. நம்ம லக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். கண்டிப்பா லக்கிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். யாராவது உதவி பண்ணுங்க, என் லக்கியை காப்பாத்துங்க. பக்கத்துல யாராவது வண்டி கார் ஏதாவது வச்சிருந்தீங்க எடுத்துருவாங்க. என்னடா எல்லாரும் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? யாராவது உதவி பண்ணுங்க. இந்த பக்கமும் எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கிறானுங்களா? என் லக்கியை நானே காப்பாத்துறேன்டா. லக்கி உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். சார் நான் ஹாஸ்பிட்டல் போகணும் சார். யாராவது பைக்கு கார் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க சார். யாராவது உதவி பண்ணுங்க. என்னடா எல்லாம் ஓடுறீங்க? உதவி தான்டா கேட்டேன், அதுக்கு இப்படி ஓடுறானுங்க எல்லாரும். ஒரு உதவி கூட கேட்க முடியல இந்த காலத்தில் யாருக்கிட்டையும். நம்ம லக்கி கண்டிப்பாக உன்னை நான் காப்பாற்றுவேன். நான் கையிலேயே தூக்கிட்டு ஓடுறேன் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் ரொம்ப நேரம் ஆகுமே. இங்கே ஏதோ ஒரு கார் நிற்குது. கார் கிடையாது, ஏதோ வேலை செய்கிற வண்டி போல. சரி பரவாயில்ல, லக்கியை பின்னாடி போடுவோம். சின்சான் லக்கியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கு. இப்போ நம்ம நேரம் ஹாஸ்பிட்டல் போகணும். போய் கார் ஏறா, நின்று பேசிக்கிட்டு இருக்க. நல்ல வேலை உள்ள சாவியோட தான் வச்சுட்டு போயிருக்காங்க. சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு போவோம். என்னடா பழைய காலத்து வண்டி மாதிரி சவுண்டு கேட்குது. இதை வச்சு ஹாஸ்பிட்டல் போயிடுவோம்மா.
ஆஹா பொறுமையா போகுது. நமக்கு அவசரத்துக்கு இது ஒன்று தான் கிடைச்சிருக்கு. இதை வச்சு எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். நம்ம என்ன ஸ்டேரிங்கை திருப்ப முடியல. ஆஹா காரை நான் ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகுது. நான் சாவியோடு நிறுத்திருக்கும் போதே நினைச்சேன் வேலை செய்யாத ஓட்டக்காராட்டுக்கு. அதான் சைடில் நிறுத்திட்டாருங்க. அதை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். லக்கி எப்படி காப்பாற்ற போகிறோம்னு தெரியல. சரி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஐயோ முன்னாடி இருக்க டப்பா கழண்டுருச்சு போலயே. இன்ஜின் முன்னாடி இருக்கிற அந்த இது கழண்டுக்குச்சுங்க. சும்மாவே இந்த ஓட்டக்காரை ஓட்ட முடியாது. இப்போ இது வேறையா? என்ன சைடில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா கழண்டு விழுந்துக்கிட்டு இருக்கு. குருவி படத்தில் வர கார் மாதிரியே இருக்கேன்னு அப்பயே நினைச்சேன். அதே மாதிரி எல்லாம் கழண்டு விழுந்துக்கிட்டு இருக்கு. இதை வச்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிடுவோமா? இன்ஜினும் டயர் மட்டும் கழண்டு விழுவாமல் இருந்தால் போதும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. லக்கி ரொம்ப நேரமும் மயக்கத்தில் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே நம்ம கார் இப்படி ஓரமாக நிறுத்திட்டு லக்கி உள்ளே கொண்டு போகணும். இங்கே நிறுத்தலாம். எங்கடா முன்னாடி யாருமே இல்லை. நர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிடலாம்னு பார்த்தா ஒருத்தரையும் காணோம். வேறு வழி இல்லை. லக்கி நம்ம தான் தூக்கிட்டு போகணும். லக்கி வா. டாக்டர் டாக்டர் யாராவது உதவி பண்ணுங்க. என் லக்கி காப்பாற்றுங்க. எங்கே இருக்காங்க? ஒரு டாக்டரையும் காணோம். இங்கே ரிசப்ஷன் ஏரியாவா? சார் என் லக்கியை காப்பாற்றுங்க. டாக்டர் எங்கே இருக்காங்க? ஒரு திருடன் என் லக்கியை கத்தியால் குத்திட்டான் சார். மயக்கமாயிருச்சு. யாரா நீ? வெளியே போர்டு பார்க்கலையா? நாய் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அது ஒரு நாய் தானே. அது வீடு போனா போகுது. அதுக்கு எதுக்கு எழுதுற? இல்ல நான் டாக்டரை பார்க்காம போக மாட்டேன். டாக்டர் எங்க இருக்கீங்க? இது ஒரு நாய் தானே போனா போகுதுன்னு சொல்றான். ஆனா அதுவும் ஒரு உயிர் தானடா. இப்போ டாக்டர் எங்க இருப்பாருன்னு கண்டுபிடிக்கணுமே. இங்க ஒரு ரூம் இருக்கு. உள்ள போய் பார்ப்போம். ஓ இது மெடிசன் வாங்குற இடமா? டாக்டர் எங்கே தான்டா இருக்காரு? டாக்டரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இந்த ஹாஸ்பிட்டலில் போதும் ஆயிரும் போல. டாக்டர் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. டாக்டர் டாக்டர் என் லக்கியை காப்பாற்றுங்க. ஒரு திருடனை பிடிக்க போய் அந்த திருடன் லக்கியை கத்தியில் குத்திட்டான். நான் டாக்குக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க மாட்டேன் தம்பி, மன்னிச்சிக்கோ, நீ போ. டாக்டர் அப்படி சொல்லாதீங்க. இப்போ லக்கியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள். நீங்கள் தான் காப்பாற்றணும். கடவுள்னு சொல்லி என் மனசை டச் பண்ணிட்டேன். உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன், வா போலாம். கத்தியில குத்தி ரொம்ப நேரம் இருக்கும் போல. இவ்வளவு பொறுமையா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான். கத்தி ரொம்ப ஆழமா இறங்கி இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான். டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க. என் லக்கியை நீங்கள் தான் காப்பாற்றணும். இத்தனை வருஷம் எங்கள் கூடயே இருந்துச்சு. இப்போ எங்களில் ஒருத்தரா மாறிடுச்சு. எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, காப்பாற்றுங்க. லக்கி அந்த திருடங்கிட்ட இருந்து என்ன காப்பாற்றலாம்? நீ போய் அவனை கடிக்க போய் அவன் உன்னை கத்தியில் குத்திட்டாடே. நான் அழுதா நீ சிரிப்பே இல்லை. இப்போ நான் அழுகிறேன் பாரு. என்னை பார்த்து சிரி சிரி லக்கி. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? என் லக்கி சரி பண்ணிட்டீங்களா? எல்லாம் நம்ம கையை மீறி போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த டாக் இறக்க போகுது. என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க ப்ளீஸ் காப்பாத்துங்க. சொன்ன உனக்கு புரியாதா? ஆபரேஷன் பண்ணும் போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த டாக் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்க போகுதுன்னு. இனிமே நம்ம கையில எதுவும் இல்லை. மேல இருந்து பாக்குற அந்த கடவுள் நினைச்சா மட்டும்தான் இனிமே இந்த டாக்கை காப்பாற்ற முடியும். நான் என்னால முடிஞ்சது முயற்சி பண்றேன். ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஒழுங்கு மரியாதையா வெளியே போ. நான் என் ஆபரேஷன் ஆரம்பிக்க போறேன். இதுல எது வேணுமோ நடக்கலாம். கண்டிப்பா லக்கி திரும்பி வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வெளியே வெயிட் பண்றேன். லக்கி இஸ் பேக்னு எல்லாரும் கமெண்ட்ல ப்ரேயர் பண்ணிக்கங்க. லக்கி கண்டிப்பாக திரும்பி வரணும். ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. சரி இங்கே உட்காந்துருப்போம். சின்சான் வெளியே வா, இல்லைன்னா டாக்டர் திட்டுவார். நான் லக்கிக்கு ஒரு நல்ல ஓனராகவே இல்லை. அது நல்லா பார்த்துருந்தேன்னா இந்த மாதிரி ஆயிருக்குமா? உள்ள ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். லவ்லி நம்ம லக்கி திரும்பி வந்துருமோல, அதுக்கு எதுவும் ஆகாது தானே? டாக்டர் சொல்கிறத வச்சு பார்த்தா கொஞ்சம் பயமாக தாண்டா இருக்குது. அந்த கடவுள் தான் இனிமேல் காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. லக்கி எங்களெல்லாம் விட்டு போயிடாத. யார் இந்த பையன்? ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கான். தம்பி என்ன பிரச்சனை? ஏன் அழுதுகிட்டே இருக்க? என் லக்கி அங்கே உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்து கண்ணுக்கும் சாதாரண ஒரு டாக்கா தெரியலாம். ஆனால் இத்தனை வருஷம் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள், எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னை பிள்ளை பிடிக்கிறவன் வந்து பிடிச்சிட்டு போகலான்னு வந்தப்போ கூட என் லக்கி தான் என்னை காப்பாத்துச்சு தெரியுமா? அது என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என் தம்பி மாதிரி என் கூட இருந்தது. டாக்டரை நம்பி இங்கே வந்தால் இனிமேல் கடவுள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது தம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவரை பக்கம் தான் நானும் வந்திருக்கேன். அவர் நல்லாகணுங்கிறதுக்காக சபரிமலை ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த சாமி அவர் காப்பாத்திரும். நீங்களும் வேணா முயற்சி பண்ணி பாருங்க. என்ன உண்மையாலும் அந்த மாதிரிலாம் நடக்குமா? என் லக்கியை காப்பாற்றுறதுக்காக நான் எது வேணுமாலும் பண்ணுவேன். டாக்டரே கை விரிச்சிட்டாரு. இனிமேல் கடவுளை நம்புறதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. சரி நானும் ஐயப்பன் சாமிக்கு மாலை போடுறேன். நானும் என் லக்கிக்காக மாலை போடுறேன். சரி நம்ம டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போவோம். நான் தான் உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு வந்த? இல்லை டாக்டர், ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என் லக்கி முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பாருங்க. நான் லக்கிக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர வேண்டியது. நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். அந்த கடவுளையும் நீ வேண்டிக்கு. சின்சான் வா நம்ம கிளம்பலாம். பெரியவரே எங்க நாங்க மாலை போடுறோம்? ஐயப்ப சாமிக்கு பிடிச்சது கருப்பு கலர் சட்டை போட்டு நம்ம ஒரு சீமான் கோயிலுக்கு வா. மிச்சதை நான் அங்க சொல்றேன்.
சரி என் வீட்டுக்கு போய் நான் சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன். சின்சான் வா நம்ம வீட்டுக்கு போகணும். நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரம் நம்ம அந்த கோயிலுக்கு போகணும். எப்பயுமே இந்த பக்கம் வந்தா லக்கி நம்மளை பார்த்து இங்க இருந்து உழைச்சிக்கிட்டே இருக்கும். ஆமாடா லவ்லி, ஆனா இப்ப லக்கி இல்லாம அந்த இடமே விரிச்சோடி இருக்கு. சரி வா நம்ம போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு கோயிலுக்கு போவோம். நம்ம லக்கியை கண்டிப்பா கடவுள் காப்பாத்துவாரு. நம்ம கிட்ட பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்கான்னு தெரியலையே. இருக்கிறத ஏதோ ஒன்று போட்டு போக வேண்டியது. பிளாக் கலர் காஸ்டியூம் மாற்றியாச்சு. ஆனால் என்ன நம்ம கிட்ட இருக்கிறது இந்த பனீர் மட்டும்தான். சரி பரவாயில்ல, இதே போட்டு போவோம். டே சின்ன நீனோட கருகருன்னு இருக்க. கருப்பா எப்படி இருக்கு? கருப்பு கலர் சட்டை சூப்பரா இருக்கா? நான் பத்தியா ஷூ கூட போடல, ஏன்னா நம்ம இப்ப மாலை போட போறோம்ல. மாட்டியா என்னடா ஷூ போட்டிருக்க? ஆமா இல்ல, கோயிலுக்கு மாலை போட போறோம். நம்ம எதுக்கு ஷூ போட்டிருக்கோம்? இரு இந்த ஷூவை கழட்டிடுறேன். ஓகே நம்ம ஷூவை கழட்டியாச்சு. இப்பதான் நம்ம பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ போலாமா சின்சான்? வாக்கலாமா? அதெல்லாம் சரி, இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? போகும்போதே எங்க போறோம்னு கேக்குறியாடா? அப்படின்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க போறோம்னு கேட்கட்டுமா? மண்டப்பையில சொல்றா. மாலை போடுறதுக்காக கோயிலுக்கு போறோம். வா போலாம். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கோயிலுக்கு போகணும். இல்லைன்னா டைம் ஆயிடுச்சு. நம்மளை விட்டு எல்லாரும் மாலையை போட்டு இங்கிருந்து கிளம்பிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம மாலை போட்ட மாதிரி தான். அப்புறம் நம்ம லக்கியை காப்பாத்தின மாதிரி தான். சரி ஓகே நம்ம சீக்கிரம் போவோம். சின்சான் சீக்கிரம் வாடா. நம்ம வேகமாக போனாலும் அவனை ஆளை காணோம் பின்னாடி. சரி வேகமாக போகிற மாதிரி எந்த வண்டி இருக்கலாம்? காரா? இந்த பைக் தான் ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே நம்ம R15 பைக் எடுத்துகிட்டு போவோம். பொடியா விட்டுட்டு போயிடுவேன்டா. சீக்கிரம் வாடா. என்னை விட்டு போயிருவியானே? வண்டியில் இருக்க டயர்ல காற்ற பிடிங்கி விட்டுருவேன் பார்த்துக்க. இப்போ போ. சின்சானே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கே. இப்போ நான் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஏடா லவ்லியே, டாக்டரே நம்ம லக்கியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. கடவுள் எப்படா காப்பாற்றுவார்? ஒரு சில நேரத்தில் மனுஷங்களாலே செய்ய முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சோம்னா நடக்கும்னு சொல்லுவாங்க சின்சான். அப்படின்னா கடவுள் மேல இருந்து இறங்கி வந்து நம்ம லக்கியை உயிர் கொடுத்துட்டு போவாருங்கிறியா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் வேற யாராவது ரூபத்தில் வந்து நமக்கு உதவி பண்ணுவார். அந்த நம்பிக்கையில் தான் இப்போ லக்கியை காப்பாற்றுவாருன்னு சொல்லி போகிறோம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டா. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் போதும். இப்போ நம்ம கோயிலுக்கு சீக்கிரம் போகணும். எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க போலியே. வெளியே ஒருத்தர் கூட இல்லை. நம்ம ரொம்ப லேட்டு போல. சரி பரவாயில்ல, நம்ம பைக் எங்கேயே நிறுத்திட்டு உள்ள போலாம். சின்சான் வாடா போலாம் உள்ள. ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறதானே கருப்பு சட்டையெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்தேன். ஆனா நம்ம ஊர் சிவன் கோயிலுக்கு வந்திருக்க. ஐயப்பனோட அப்பா தாண்டா இவரு. பரவாயில்லவா, நம்ம ஊர் கோயிலுக்குள்ள உள்ள போய் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சபரிமலைக்கு போக போறோம். அந்த மலைகளுக்கு நடுவில் தான் ஐயப்பன் சாமி இருப்பாரு. அதனால அங்க போகணும். ஃபர்ஸ்ட் இங்க மாலை போட்டு போவோம். எங்கடா உள்ள யாரையுமே காணோம். இங்கே தானே அவர் வர சொன்னார். சட்டையை மாற்றிட்டு நீ கோயிலுக்கு வா, மிச்சதை நான் அங்கே சொல்கிறேன்னு சொன்னார். சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே யாரையும் காணாமே. அதோ இருக்காங்க பாரு. டே சின்சான் அங்கே இருக்காங்கடா. வாடா வாடா வாடா. நம்ம தான் லேட்டு போலையே. எல்லாரும் பூஜைக்கு உட்காந்துட்டாங்க. அங்கே பாருங்க ஐயப்பன் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது. இந்த சைடில் உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாரும் மாலை போடுறதுக்கு தான் வந்திருப்பாங்களா வீட்டுக்கு. சரி நம்மளும் போ. டே மைக்கேல் டிரைவர் நீங்க எங்கடா இங்க? ஆமா பின்னாடி வந்த சின்சானா காணா. டே சின்சானே, டேய் இங்க என்னடா பண்ற? வாடா இறங்கி வாடா. இவனை கூட வச்சுக்கிட்டு இன்னைக்கு எப்படி நான் சமாளிக்க போறனோ. சரி மைக்கேல் டிரைவர் நீங்க எப்படிடா இங்க உட்காந்துருக்கீங்க? நான் கேட்கணும், நீ என்னடா இங்க? நாங்க மாலை போட வந்திருக்கோம். டே மொட்டை மண்டை, ஏன் நாங்கெல்லாம் மாலை போடக்கூடாதான்னு? நாங்க உட்காந்துருக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? உட்காந்து ஒழுங்கா சாமி கும்பிடுறா. சரி நானும் உட்காந்துட்டேன். சாமி கும்பிட்டு மாலை போட வேண்டியதான். சின்சான் நல்லா வேண்டிக்கு நம்ம லக்கிக்கு சரியாகணும். ஐயப்பனால மட்டும்தான் இப்போ நம்ம லக்கியை காப்பாற்ற முடியும். ஐயப்பா இது லக்கிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி பழைய மாதிரி வந்துடணும். நீங்க லக்கியை சரி பண்ணிடுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் மாலை போட வந்திருக்கும். ஆமா ஐயப்பா, எங்க லக்கி எங்களுக்கு திரும்பி வேணும். பகவான் சரணம், பகவதி சரணம், தேவன் பாதம், தேவி பாதம், பகவானே, பகவதியே, தேவனே, பகவான் சரணம், பகவதி சரணம், தேவன் பாதம், தேவி பாதம், பகவானே, பகவதியே, தேவனே, தேவியே. சரி எல்லாரும் இரும்படி கட்டி மாலை போட தயாரா இருக்கீங்களா? ஒருத்தரா எந்திரிங்க, மாலை போடலாம். ஐயப்பனுக்கு மாலை போட்டாச்சு. டே சின்சான், டே எங்கடா மாலை? அதுக்குள்ள கழட்டிட்டியா? டே கழட்ட கூடாதுடா. நான் எங்கடா கழட்டினேன்? உன்ன மாதிரி பனியன் போட்டு வந்திருக்கணும் போல. பெரிய சட்டை போட்டு வந்தனால நான் போட்டிருக்க மாலையே தெரியல. எல்லாம் சட்டைக்குள்ள மறைஞ்சிச்சு. சரி ஐயரே மாலை போட்டாச்சு. இப்ப சபரிமலைக்கு தானே? ஆமா எல்லாரும் மாலை போட்டாச்சுன்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பஸ் நிக்கும். அதுதான் நம்ம போக போறோம். அவங்க இரும்படி எடுத்துட்டு அந்த பஸ் கிட்ட வாங்க. சரி எல்லாரும் வந்தாச்சா? நம்ம ஐயப்பனை பார்க்க சபரிமலைக்கு கிளம்பலாம். இந்த பஸ்ல தான் கிளம்ப போறோம். எல்லாரும் பஸ்ல ஏறுங்க. ஓ சபரிமலைக்கு இப்ப நம்ம பஸ்ல தான் போக போறோமா? அப்புறம் நடந்தா போறது? நடந்து போறதெல்லாம் அந்த காலம், பஸ்ல போறதெல்லாம் இந்த காலம். எல்லாரும் வந்துட்டாங்க போல. ஐயரே கிளம்பலாமா? பஸ் பார்க்க நல்லாதான் இருக்கு. ஏறி உட்காந்தோம்னா ஒரு தூக்கத்தை போட்டு நேரா கோயிலுக்கிட்ட போய் இறங்க வேண்டியதான். ஆமா ஐயரே டிரைவருங்க. டிரைவரை மறந்துட்டுனே. இங்க யாராவது பஸ் ஓட்டுவீங்களா? எல்லாம் பண்ணி மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டியா ஐயரே? பரவாயில்ல நான் பஸ் ஓட்டுவேன், நானே ஓட்டுறேன். எல்லாரும் வந்து பஸ்ல ஏறுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நானும் சின்சானும் இந்த பஸ்ல ஃப்ரீயா தான் வருவோம். காசு கொடுக்க மாட்டோம். கொடுக்கறதுக்கும் காசு இல்ல. அதனால நம்ம ஓசியில தான் போகணும். சரி ஓகே நம்ம பஸ் ஏறி ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் வந்து ஏறுவாங்க. எல்லாரும் சீக்கிரம் வந்து ஏறுங்க. மைக்கில் ஏறிட்டான், ஹார்ன் அடிப்போம். எல்லாரும் சீக்கிரம் வந்து ஏறுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவேன். ட்ரவரும் ஏறிட்டான்.
ஐயரும் ஏறிட்டாரு. இந்த சின்சானு பின்னாடி ஏறி உட்காந்துட்டான் போல. சரி ஓகே, எல்லாரும் ஏறிட்டீங்களா? கிளம்பலாமா? நல்ல வேலை முன்னாடி சீட்ல உட்காந்துட்டோம். இங்க இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரலாம். போலாம் போலாம் போலாம். இவனை போயிட்டு இவனை போட்டிருக்காங்களே, இவனுக்கு காரே ஒழுங்கா ஓட்ட தெரியாது, பஸ் எப்படி ஓட்ட போறானோ. இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஐயப்பன் கோயிலுக்கு போகணும், அதனால பஸ் வேகமா ஓட்டு தம்பி. யோ ஐயரே, அவன் சும்மாவே ஓட்டுன்னு ஓட்டுவான், அவன் கிட்ட போய் வேகமா ஓட்டுங்கிற. சரி எல்லாரும் ஏறியாச்சுல, சீட்டை நல்லா டைட்டா பிடிச்சிக்கங்க. ஜெட்டு மாதிரி பிறக்க போறோம். சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற, கிளம்ப மாட்டேங்கிறிய. வண்டி எடு. நம்ம போற வழியில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எல்லாரும் சாமியை வேண்டிக்குங்க. சாமியே சரணமையப்பா. இப்ப கிளம்பலாம். எல்லாரும் டைட்டா பிடிச்சிக்கோ. இப்ப வேகமா போறோம். டேய் லவ்லியா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் துரைக்கி? இப்ப போறோம்ல, அதே மாதிரி திரும்பி வந்துருவோமா? ஏன் கேக்குற? இல்ல நீ ஓட்டுறியா தான். கம்முனு வா, இல்லைன்னா இறக்கி விட்டுருவேன். ஆமா, பஸ்னா டிஜே இருக்கணும், டிஜேனா பாட்டு இருக்கணும். பாட்டை போடுறா. என்ன சின்சானே, இது போதுமா? பாட்டு போதும், ஆனா ஸ்பீடு பத்தலையே. ஸ்பீடு தானே இப்பப்பா இருக்கண்ணா. டேய் டேய் டேய், பொறுமையா போடா. தெரியாம சொல்லிட்டு பயமா இருக்குடா. நீ தானே கேட்ட ஸ்பீடு, இந்த ஸ்பீடு போதுமா? லவ்லி பொறுமையா போலாம். வயித்த கலக்குதுடா. நான் வேற பின்னாடி உட்காந்துட்டேன் தெரியாம. இனிமே பாட்டு வேணும், ஸ்பீடு வேணும்னு கேட்பேன். அதான் சொன்னனே, தெரியாம கேட்டேன். ஆமா அது சரி. இப்ப என்ன நம்ம காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம்? காடு மலையெல்லாம் தாண்டி தானே நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போக போறோம். ஓஹோ அப்படியா? இந்த பஸ்ல ஆரன் இருக்கானே. நீ கேட்டு இல்லைன்னு சொல்லுவா. இப்ப பாரு ஆறு அடிக்கிறேன். போதுமா? என்னடா இந்த பஸ்ஸுக்குள்ள எதை கேட்டாலும் காது ஜவு கிளியுது. இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன். தப்பா போய்கிட்டு இருக்குமே. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும், மலை மேலே ஏறி போகணும். சரி ஓகே, நம்ம பஸ் அப்படியே திருப்புவோம். நல்ல வேலை எந்த சைடும் எந்த வண்டியும் வரல, அதனால திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படியே மேலே ஏறி போவோம். நம்ம வீடியோ பார்க்குறதுல இந்த மாதிரி பஸ்ஸில் எத்தனை பேர் ஐயப்பன் கோயிலுக்குலாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் போனதில்லை. என்ன மாதிரி எத்தனை பேர் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். போயிருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், போனதே இல்லை என்ன மாதிரினா நோன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு டைமாவது கண்டிப்பாக போகணும். சரி நேரில் தான் போக முடியல, கேமுக்குள்ளேயாவது போவோமேன்னு தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்களே, நமக்கு கீழே இருக்க பாலம் எவ்வளோ வீக்காக இருக்குது. நான் கூட உடஞ்சிட்டு உள்ளே விழுந்துருவேன்னு நினச்சேன். இப்படியோ அதை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை நோக்கி போவோம். சபரிமலையில் தானே ஐயப்பன் இருப்பார். நல்ல வேலை இங்கே மழை பெய்யல. மழை மட்டும் பேஞ்சிருந்தது, இந்த ரோட்டில் போகவே முடியாது. இது பாருங்க, வளைஞ்சு போகுது. எப்படி தான் பஸ்ஸு லாரிலாம் ஓட்டுறாங்களோ தெரில. நம்ம கேமுக்குள்ளேயே அதை திருப்ப முடியல. ஆனால் கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். டிரைவர் எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்க தானே செய்யும். இங்கே பாருங்க, முன்னாடி கலராக மாடு போகுது. பிரேக் போடு. நல்ல வேலை நேராக போய் அது மேலே விட்டுருப்பேன். மானு ஓடுது. சரி இது என்னதுடா கருப்பாக ஒன்று ஓடுது? மழை பண்ணியா இல்லை மலை மாடா என்னன்னு தெரிலப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஹா, இங்கே 2 ரூட்டு போகுதே. பாலத்து மேலே ஏறி போகிற மாதிரி ஒன்று, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒன்று இருக்குது. சரி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். டே லவ்லியா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஓரமாக நிறுத்த. அதான் நிறைய மாடெல்லாம் சுற்றுதில்ல, அது வேட்டையாடி சாப்பிடுவோம். வாயில போடு. மாலை போட்டிருக்கா? சாரிப்பா, பசியில் மானை பார்த்ததும் மைண்டு மாறிடுச்சு. டே சின்சானே, சைடில் போகிற அருவி தண்ணிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடமே பார்க்க அழகாக இருக்கேடா. நல்லா பச்சை பசேர்னு பார்க்க இயற்கையாக அழகாக இருக்குது. ஆமாம், ஐயப்பன் கோயில் எங்கே தான் இருக்குது? நானும் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கேன். ஐயப்பன் கோயில் மட்டும் கண்ணுக்கு தெரியலையே. இங்கே எதுவும் மஞ்சள் கலரில் தூரத்தில் தெரியுது. எஸ், அதான் கோயில்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இரு, அந்த கோயிலுக்கு எப்படி இங்கேருந்து மேலே ஏறி போகிறது? நம்ம கீழே இறங்கி விட்டோம். அங்கே ஒரு பாலம் இருந்துச்சுல்ல, அந்த பாலத்தில் போயிருக்கணும்னு நினைக்கிறேங்க. நம்ம தப்பாக வந்துட்டோம். நம்ம இங்கேருந்து பார்த்தா கோயில் நல்லாவே தெரியுது, ஆனால் இங்கேருந்து நம்ம மேலே ஏறி போக முடியாது. அங்கே பாருங்க, ஒரு பாலம் கொடுத்துருக்காங்களா, அந்த பாலம் அந்த பக்கம் மலையில் இருக்குது. அப்படி வந்துருக்கணும் நம்ம. சரி ஓகே, நம்ம மறுபடியும் யூட்டர்ன் பண்ணிட்டு போவோம். ஆனால் இந்த சின்ன இடத்துல யூட்டர்ன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரியல் லைஃப்பில் எனக்கு ஒரு காரே ஓட்ட தெரியாது. ஒழுங்கா கார் என்ன, ஒரு சின்ன டிராக்டரே ஓட்ட தெரியாது. நீ கேமுக்குள்ள ஓட்டுற லட்சணத்திலே தெரியுதுடா. இது வரைக்கும் ஸ்டேரிங்கை தொட்டு கூட பார்த்தது கிடையாது. சரி விடு, அதை வச்சே கலெக்டா இங்கே இறக்கி விட்டு போயிடுவேன். வேற எதை சொன்னாலும் இறக்கி விட்டுருவேங்கிறான். இறக்கி விட்றா, அதான் கோயிலே கண்ணில் பார்த்துட்டேன்டா. இதுக்கப்புறம் நடந்தே வந்துடுவேன். கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், நீ ஆடுற பார்த்துக்கிறேன்டா. என்ன அந்த ரோடு மேலே கீழே நீ இப்படி போகுது. நம்ம பிரேக்கில் கையை வச்சுட்டே தான் போகணும் போல, இல்லைன்னா நேராக போய் சைடில் போகிற அந்த தண்ணிக்குள்ளே விட்டுருவேன். நல்ல வேலை நம்ம போகிற ரூட்டில் குறுக்க வேறு எந்த பஸ்ஸும் வரல. வந்துச்சுன்னா இப்போ நம்ம போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது இதில். சரி ஓகே, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூட்டு போகுது பார்த்தீங்களா. இது வந்து பஸ்ஸு போகாது, நடந்து போகிற ரூட்டு. இதில் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. தூரத்தில் தெரியுது பாருங்க கோயில். எஸ், நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் இங்கே ஒரு பாலம் இருந்துச்சு, அது எங்கே இருக்குது? அவ்வளோதான், இதுக்கப்புறம் ரூட் இல்லை. அதனால பஸ்ஸில் இதுக்கப்புறம் போக முடியாது. எல்லாரும் பஸ்ஸை விட்டு கீழே இறங்க. இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். இதோ இருக்குது பாருங்க பாலம். இந்த பாலத்து மேலே ஏறி இங்கேருந்து அந்த கோயிலுக்கு போகணும் நம்ம. ஆனால் இந்த பாலத்தை பார்த்தா நார்மலாக தெரியலையே. ஏன்னா முன்னாடி ஒரே ஒரு கட்டை மட்டும் வச்சிருக்கீங்க, அது மேலே ஏறி போகணுமா? ஆஹா, கண்ணாடி வச்சிருக்கானுங்க, என்னென்னமோ வச்சிருக்கானுங்க. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போனால் நம்ம ஐயப்பனை போய் பார்க்கலாம் கோயிலுக்குள்ள.
இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு உள்ளுக்குள்ள டர் ஆகுது. எப்படி இதை தாண்டி போறோம்? கண்டிப்பாக இது ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. இதை தாண்டி போனால் தான் நம்ம ஐயப்பனை பார்க்க முடியும். ஐயப்பனை பார்த்து நம்ம லக்கியை காப்பாற்றணும்னா இதை கிராஷ் பண்ணி போய் தான் ஆகணும். என்னாலும் சரி நம்ம முன்னாடி போவோம். நான் முன்னாடி போகிறேன். இந்த பாலம் எங்கெல்லாம் வீக்காக இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. ஓகே, இங்கெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். அப்படி மேலே ஏறி போவோம். நமக்கு முன்னாடி போகிறீங்களே எவ்வளோ பெரிய மரம். அப்படியே கப்பா, இது பக்கத்தில் போனோம்னா நம்ம பூச்சி மாதிரி தான் இருக்கும் போல். இதே நம்ம ஊரில் இந்த மரம் இருந்ததுன்னா அதுக்கு வெட்டி சாச்சிருப்பாங்க. என்னதுரா இது, ஒரே ஒரு கட்டை மட்டும் முன்னாடி போட்டிருக்கானுங்க, மரத்தை வெட்டி போட்டிருக்கானுங்க. இப்போ இது மேலே ஏறி போகணுமா? அது வேற பச்சையாக பாசாம் பிடிச்ச மாதிரி இருக்குது. வலி கூட்டு கீழே விழுந்துட போகிறேன். சைடில் கயிறு கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை ஸ்லிப் வச்சுன்னா அந்த கயிறை பிடிச்சிக்க வேண்டியதான் நம்ம. அது எனக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே போய் அந்த பக்கம் போயிட வேண்டியதான். எப்படியோ அதை கிராஷ் பண்ணி வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணி வச்சுருப்பேன்? ஏன்னா நடுவில் கேப்பாக இருக்குது. பாலம் உடஞ்சிருக்கா? சரி ஓகே, எப்படி இதையும் கிராஷ் பண்ணி வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் ஓ மை காட், என்னது அது கயிறு கட்டி வச்சுருக்கீங்க. இது மேலே ஏறி போகணுமா? ஆஹா, வந்துட்டு விழுந்துட போகுது. நம்ம பாதி தூரத்துக்கு போனதுக்கப்புறம் நடுவில் மாட்டிக்க போகிறோம். நம்ம பாதி தூரம் கிராஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வேகமாக ஓடிட வேண்டியதான். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். ஓடு 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 ஓடு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. 2 கயிறுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் நம்ம ஸ்லிப் ஆகி கால் மாட்டுச்சுன்னா ஆஹா, இதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அதை தாண்டி வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இது பாருங்க, ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எல்லா பாலமும் ஈஸியாக போகலாம். ஆனால் இதுவும் நடுவில் கேப் இருக்குது. நம்ம தான் ஒழுங்காக கவனிக்கலையா? இல்லை இங்கே தான் இப்படி கொடுத்துருக்காங்களா? ஓகே, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக இருந்தால் நம்ம ஈஸியாக நடந்து போகலாம். ஆனால் இங்கே கண்ணாடி கொடுத்துருக்கானுங்களே, ஒருவேளை உடையுமோ? கீழே பாருங்க, தரையே தெரியுது. இங்கேருந்து கீழே விழுந்தா அவ்வளோதான். ஐயப்பனை மனசில் நினச்சிட்டு ஓட வேண்டியதான். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே. ஐயப்போ, நம்ம கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இதோ இருக்குது பாருங்க கோயில். சூப்பராக கட்டியிருக்காங்களே. நம்ம நினச்சதோட பெருசாக தான் இருக்கும் போல். கீழே பாருங்களே, அருவி தண்ணி போகுது. அதுக்கு மேலே 2 பக்கமும் மலை. அதுக்கு நடுவில் வந்து கோயில் கட்டியிருக்காங்க. இந்த இடமே சூப்பராக இருக்குது. நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டு இங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா கோயிலுக்குள்ளே போயிடலாம். ஐயே, இந்த கண்ணாடி பாலம் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன பாலம் இருக்குது. இது மேலே அப்படியே ஏறி போவோம். அவ்வளோதாங்க, வந்துட்டோம். கோயிலுக்கான கேட் ஓப்பனில் தான் இருக்குது. சரி, உள்ளே போவோம். இதோ இருக்கு பாருங்க கோயில். கோயிலுக்குள்ள ஐயப்பனும் இருக்காரு. கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கோயில் ஃபுல்லாகவே தங்கத்தால் கட்டியிருப்பாங்க போலியே. எங்கே பார்த்தாலும் பல பலன்னு மின்னுது. ஓ, இவங்களும் வந்துட்டாங்களா? டே சின்ன, நீயும் வந்துட்டியா? அட போடாடே, இதை தாண்டி வரதுக்குள்ள போதும். சரி விடு, இவ்வளோ தடங்களை தாண்டி ஐயப்பனை பார்க்க கோயிலுக்குள்ள வந்தாச்சு இல்லை? ஐயரே, அடுத்தது என்ன பண்ணுறது? அவ்வளவுதான், நீங்க போய் கோயிலுக்குள்ள சாமியை கும்பிட்டு அங்க படிக்கட்டு இருக்கும். அந்த தங்க படிக்கட்டுல மேல ஏறி நீங்க உங்க மாலையை கழட்டலாம். ஓ அப்படியா? பின்னாடி ஏதோ இருக்கு. அங்க இருக்கிறது ஐயப்ப சாமி போட்டோவா? ஆமாங்க, புலி மேல உட்காந்து வர அவதாரம் இது. இந்த கதை கூட நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அப்புறம் இங்கே சமையேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. கோயிலுக்கு வெளியவே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். இங்கே இருக்கு பாருங்க ஐயப்பன் சாமி சிலை. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஐயப்பன் சாமி சின்னதாக தெரிஞ்சாரு. இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்காரு. பக்கத்தில் போனால் நம்ம எறும்பு மாதிரி தான் இருக்கும் போல். ஐயப்பா, உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் காடு மலைன்னு தாண்டி வந்திருக்கோம். என் மனசில் இருக்கிறது நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் லக்கியை எப்படியாவது காப்பாற்றிடுங்க ஐயப்பா, உங்களை தான் நம்பியிருக்கேன். சரி ஓகே, அந்த படிக்கட்டு மேலே ஏறி போவோம். தங்க படிக்கட்டு. இதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும்? 18ஆ? எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்னும் 2 ஸ்டெப் தான். அப்படியே மேலே ஏறிட வேண்டியதான். தங்க படிக்கட்ட மேலே ஏறி வந்தாச்சு. இது இருக்கு சாமி சிலை. சாமியே சரணம் ஐயப்பா. அவ்வளோதான், நம்ம நேர்த்தி கடன் முடிஞ்சிடுச்சு. கீழே இறங்கிக்க வேண்டியதான். இங்கே போறீங்களே, இந்த செவரில் எல்லா லாங்குவேஜ் எழுதி இருக்கு. தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் இருக்கு. எப்படியோ பல தடங்களை தாண்டி கோயிலுக்கு வந்து நம்ம நேர்த்தி கடனை முடிச்சாச்சு. என் லக்கியை காப்பாற்றிங்க ஐயப்பா, உங்களை நம்பி தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். சரி ஓகே, கோயிலுக்குள்ளே பார்த்தாச்சு. அப்படியே கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஐயப்பன் கோயிலுக்கு போனதில்லை. அதனால ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் தப்பாக பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சு. சரி ஓகே, இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து புலி அவதாரம் இருக்குது. புலி மேலே உட்காந்துட்டு வர மாதிரி ஃபோட்டோ. இங்கே பாருங்களேன், விநாயகர், ஐயப்பன், முருகர்னு சொல்லிட்டு 3 பேரும் அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஐயப்பன் ஃபோட்டோ இருக்குது. இதுதான் உண்மையான சிலைன்னு நினைக்கிறேன். தங்கத்தாலே கட்டியிருப்பாங்க போல. எங்கே பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சள்னு மின்னுது. சரி ஓகே, நம்ம போய் இந்த மாலையை கழட்டிட்டு இந்த நேர்த்தி கடனை முடிச்சிட வேண்டியதான். அதுவும் நம்ம சின்சான், மைக்கேல், டிராவர் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. தங்க படிக்கட்டு மேலே ஏறிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, ஈரே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அவ்வளவுதான், உங்க மாலையை கழட்டலாம். இதுக்கப்புறம் எல்லாமே ஐயப்பன் பார்த்துக்குவார். சரி ஓகே, நம்ம மாலையை கழட்டுவோம். அவ்வளோதான், மாலையை கழட்டியாச்சு. நம்ம நேர்த்தி கடன் முடிஞ்சிருச்சு. நம்ம லக்கிக்கு மட்டும் எதுவும் ஆகாமல் இருந்தால் போதும். சரி வாடா சின்சான், கிளம்புவாங்க நம்ம வீட்டுக்கு. யாரா அது ஃபோன் போடுறது? அட, நம்ம லக்கி அட்மிட் பண்ணிட்டு வந்த அந்த டாக்டர். ஹலோ. லவ்லியா, உனக்கு ஒரு நல்ல செய்தி. நீ அட்மிட் பண்ணியிருந்த உன் லக்கி டாக் இப்போ கண்ணு முழிச்சிருச்சு. எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் கண்ணு முழிச்சிருச்சு. என்ன உண்மையாலுமா? ஏ சின்சான், நம்ம லக்கி சரியாயிருச்சா? நான் தான் சொன்னேன்ல, ஐயப்பன் எப்பயுமே நம்பர்களை கைவிட மாட்டார். ஐயப்பா, ரொம்ப நன்றி.
நான் கேட்ட மாதிரியே என் லக்கி நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்தையும் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஐயப்பா. சரி ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். டே சின்சான் வாடா, நம்ம போய் லக்கியை பார்க்கலாம். பல தடங்களை தாண்டி இந்த கோயிலுக்கு வந்தது வீணாகலை. ஐயப்பன் நமக்கு உதவி பண்ணிட்டாரு. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. கோயிலிருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம லக்கி சரியாயிடுச்சுன்னு சொல்லி கால் பண்ணி சொன்னாங்களே. லக்கி இங்க, லக்கி லக்கி இங்கதான் இருக்கியா? நீ நல்லாயிட்ட. நான் நல்லா தான் பாஸ் இருக்கேன். நீங்க எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? லக்கி நீ நிக்கிறியா? நீ பேசுறியா? நீ சரியாயிட்ட. லக்கி நீ சரியாகணுங்கிறதுக்காக தான் நானும் சின்ன சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டு வந்தோம். நம்ம கஷ்டப்பட்டது வீணாகல. அதோ நிக்குது பாரு பண்ணிக்குட்டி. யாரா பண்ணிக்குட்டிங்கற? நீ தான் சாப்பிட்டு நல்லா கொள்ள பண்ணிக்குட்டி மாதிரி இருக்க. ஆஹா ஆரம்பிச்சிட்டானுங்களா? டாக்டர் ரொம்ப நன்றி என் லக்கியை காப்பாத்துனதுக்கு. சரி ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்க்குறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லவ்லி கேமிங் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஐயப்பன் வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.